Hi friends, welcome to DJ's சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பன்னீர் மில்க் ஜாமுன். இது ரொம்பவே டிஃபரண்டான டிஷ். நம்ம வந்து குலாப் ஜாமுன் செஞ்சாலும் சரி, ரசகுல்லா செஞ்சாலும் சரி, நம்ம வந்து சுகர் சிரப்ல தான் நம்ம டிப் பண்ணி நம்ம சாப்பிடுவோம். ஆனா இது ஒரு டிஃபரண்டா வந்து பால்ல நம்ம செய்திருக்கோம். இது ரொம்பவே டிஃபரண்டான ஒரு ட்ரையா இருக்கும். நீங்களும் கட்டாயமா இதை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வந்து இந்த DJ's சமையல் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போட போற புது புது ரெசிபியை நீங்க பார்த்து சமைச்சு சுவைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பன்னீர் மில்க் ஜாமுன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அப்புறம் அது எப்படி செய்யணுன்றதும் பார்க்கலாம். தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம். முதலாவது பன்னீர், அடுத்து கோவா, அடுத்து நான் எடுத்துக்கிறது சுகர், அடுத்து கேஷ்யூ எடுத்திருக்கேன். முழுசான முந்திரி எடுத்து பாதியாக கட் பண்ணி கீழே இந்த மாதிரி வந்து நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர், அடுத்து எண்ணெய், அடுத்து கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றாமல் காய்ச்சின பால் 1 டம்ளர். அடுத்து குங்குமப்பூ எடுத்திருக்கேன். அந்த குங்குமப்பூ வந்து நான் கொஞ்ச நேரம் பாலில் ஊற வச்சிருக்கேன் அந்த கலருக்காக. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜாமுன் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். பன்னீர் 150 கிராம் பன்னீர் எடுத்திருக்கிறேன் நான். அடுத்து கோவா, சுகர் இல்லாத வெறும் கோவா இந்த ஸ்பூன் அளவில் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். சுகர் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி அது கொஞ்சம் போல எடுத்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் இந்த ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம இப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணுறேன், நான் ஜாமுன் பண்ணுறதுக்கு பால்ஸ் மாதிரி பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் எவ்வளோ பெருசு நீங்கள் தேவையோ அவ்வளோ பெருசு பண்ணிக்கலாம். நான் இப்போ இவ்வளோ பெரிய பால்ஸ் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்படி நடுவில் கொஞ்சமாக ஸ்லைட் ஆட் பண்ணி இதில் நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அதில் பாதியாக முந்திரி இப்படி வச்சு அந்த முந்திரியை உள்ளே வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த பால் வந்து ஃபுல்லாக நல்லா பண்ணிடலாம். நல்லா எந்த கிராக்கும் இருக்கக்கூடாது. கிராக் இல்லாமல் அழகாக நம்ம பால்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பால்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் மீதி இருக்கிற இந்த மிக்ஸியை நான் வந்து பால் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பால்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய பன்னீர் மில்க் ஜாமுன் ரொம்பவே அழகாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான இந்த ஜாமுனுக்கு தேவையான சுகர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இது வந்து பாலில் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் ஃப்ரை பண்ணி. அதனால் அது கூட நம்ம வந்து அந்த கண்டென்ஸ் மில்க் சேர்க்க போகிறோம். அதனால் இதுக்கு தேவையான சுகர் நம்ம ஆட் பண்ணால் போதும். வாங்க இப்போ நம்மளுடைய பன்னீர் மில்க் ஜாமுன் எப்படி ஃப்ரை பண்ணி லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நம்ம கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார்ன்ஃப்ளவரை வந்து போட்டு நல்லா இந்த பாலில் இப்படி நம்ம ரோல் பண்ணிக்கணும். நல்லா இப்படி வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டோம் இல்லையா, அதை வந்து போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம மீடியம் சிம்லேயே இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அவசரப்பட்டு திருப்ப வேண்டாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் கோட்டிங் கொடுத்தோம் இல்லையா, அதனால் உள்ளே இருக்க கோவா அது வந்து எந்த விதத்தில் நமக்கு பிச்சு போகாது, ரொம்பவே அழகாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும், ரொம்ப வேண்டாம். இப்போ நமக்கு இது ஃபினிஷிங் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய பன்னீர் மில்க் ஜாமுன் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் வந்து நான் பால் எடுத்துக்கினேன்.
அந்த காய்ச்சின பால் சொன்னேன் இல்லையா, தண்ணி ஊற்றாமல் காய்ச்சின பால், அந்த பால். அது கூட உங்களுடைய ஸ்வீட்டுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த அளவு பாலுக்கு ஒரு ஃபுல்லாக 3 ஸ்பூன் சேர்க்குறேன் கண்டென்ஸ் மில்க். நல்லா கொஞ்சம் ஸ்வீட் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அந்த ஜாமுனில் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம், அதனால். இந்த கண்டென்ஸ் மில்க் சேர்த்தோடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் தேவையாக பாருங்கள், தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஏலக்காய், அந்த ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜாமுன் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய பன்னீர் மில்க் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் போல் எடுத்து இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நமக்கு. இப்போ நம்மளுடைய பன்னீர் மில்க் ஜாமுன் சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து ஒரு 1/2 hour போல் நல்லா ஊறட்டும். ஊறின உடனே நீங்கள் சின்ன சின்ன கப்பில் வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த பன்னீர் மில்க் ஜாமுனை நீங்கள் அப்படியேவும் நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் சில் பண்ணியோ நீங்கள் சாப்பிட்லாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பன்னீர் மில்க் ஜாமுன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம சாதாரணமாக சுகர் சிரப்பில் வந்து நம்ம ஊற வச்சு தான் இந்த ஜாமுன் ரசகுல்லாலாம் செய்வோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குக் ஈஸி ஈட் ஹெல்தி. தொடர்ந்து டிஜிஆர் சமையல் சேனலை பாருங்கள். புது புது ரெசிபியை பார்த்து சமைச்சு சுவைங்க. தேங்க்யூ.